இம்மானுவே தேவன் நம்மோடு, இம்மானுவே தேவன் நம்மோடு. ஹல்லேலூயா. லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 46வது வசனம். உட்காருங்க. அடுத்து முதல்ல இண்டிவிஜுவல் கிளன்சிங் ஆண்டவர் சொல்றாரு. முதல்ல என்ன பண்றாரு? தனிப்பட்ட முறையில் ஆண்டவர் என்ன பண்றாரு? ஒவ்வொருத்தரையும் சுத்தமாக்குகிறார். தன்னுடைய எதிர்பார்க்க பேச சொல்றார். நான் கேட்டபடி நீ கொடுக்கல போ அப்படின்னு போற. அடுத்து என்ன சொல்றாரு? என்னுடைய வீடு ஜெப வீடாக இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை. இயேசு கோவப்பட்ட அடுத்த இடம், இயேசு கோவப்பட்ட அடுத்த இடம். எதை வேணாலும் சகிச்சுக்குவாரு. ஆனா அவருடைய வீடு அலங்கோலமா இருக்கிறத இயேசு சகிச்சுக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. I mean, we are the temple of the Lord. ஹல்லேலூயா. இந்த சரீரம் கடவுளுடைய ஆலயம். ஒருவன் தன்னுடைய சரீரத்தை கெடுத்தால் தேவனுடைய ஆலயத்தை கெடுக்கிறான். ஹல்லேலூயா. ஸோ சரீரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நாங்கள் அதிகமாக எங்கள் பாஸ்டர்ஸ் மீட்டில் இளைஞர்களுக்காகத்தான் சொல்லி எனக்கு அந்த பாரம் உண்டு எப்பொழுதுமே. இன்னைக்கு எல்லாம் அழுது ஜெபம் பண்ணணும். அப்ப என்ன சொல்றாரு? The scripture declare, my temple will be a house of prayer, but you have turned it into a den of thieves. கள்வர்களுடைய குகையாய் மாற்றி விட்டீர்கள் என்று சொல்லி இது சொன்னதுனால தான் பிரச்சனையே. அவரை தான் கொலை செய்ய பிளான் பண்ணுறாங்க. ஆனால் இந்த வேளையில் அவரது அப்புறம் நமக்கு தெரியும் இல்லையா? கயிறை சவுக்கு மாதிரி பின்னி பணப்பெட்டியும் கல்லாப்பெட்டியும் தூக்கி எறிஞ்சாரு. எது வியாபார பொருளோ அதையும் தூக்கி எறிஞ்சார். புறா வியாபார பொருள், ஆடு வியாபார பொருள். ஸோ இதுதான் என்னை வாழ வைக்க நினச்சிக்கிருந்தா அதையும் விரட்டினாரு. காசு தான் சொல்ல அதையும் விரட்டினாரு. இன்னைக்கு நம்மளை பார்த்து அடுத்து ஆண்டவர் கிளென்ஸ் பண்ணுறது, நாம் தான் கர்த்தருடைய ஆலயம். இது தேவன் வாழ்கிற ஜெப வீடு. ஹல்லேலூயா. முதல்ல கனி, ரெண்டாவது ஏன் கனி கொடுக்க முடியல? இது கல்வர் குகையாக இருக்கிற வரை, இதில் அசுத்தங்கள் இருக்கிற வரை, ஆண்டவர் விரும்பாத காரியங்கள் இருக்கிற வரை இந்த மரம் கனி கொடுக்க முடியாது. அப்ப இந்த வீடு சுத்திகரிக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அதனால சும்மா குட் ஃப்ரைடே வந்துட்டு சும்மா ஆணி கொண்டவும் காயங்களை அழுதுட்டு போறதில்லை. இன்னிலேருந்து ஆரம்பிங்க. ஆண்டவரை என்னை மாற்று. மற்றவங்களெல்லாம் விட்டுருங்க. அவங்கள மாற்றுங்க, இவங்கள மாற்றுங்க, வேணாங்க. அவங்களெல்லாம் அவங்க கர்த்தரை மாற்றிக்குவார். என்னை மாற்றும் ஆண்டவரே. நான் தான் உம்முடைய வீடு. இந்த வீட்டை நான் கல்வர் குகை ஆக்கியிருக்கிறேன். என் குடும்பத்தில் நீர் வாழ்கிறீர். என் குடும்பத்தை நான் கல்வர் குகை ஆக்கியிருக்கின்றேன். இந்த சபை உம்முடைய வீடு. இந்த சபையாகி உம்முடைய வீடு கல்வர் குகையாகி மாறி இருக்கு. ஆண்டவரே, அன்னைக்கு நீங்கள் சாட்டை எடுத்து வேண்டாத காரியங்களை தான் விரட்டியதை பார். இப்பொழுதும் ஆண்டவரே, பரிசுத்தம் இல்லாத காரியங்கள் என்னிடத்திலிருந்து, என் பிள்ளைகளிடத்திலிருந்து, என் மனைவியிடத்திலிருந்து, என் சமையாரிடத்திலிருந்து, என் குடும்பத்திலிருந்து விரட்டுங்கப்பான்னு சொல்லி எல்லாரும் எழுந்து நின்று, இதான் அவ்வளோதான், அதோட முடிக்கிறோம். எல்லாரும் எழுந்து நின்று ஒரு பாரத்தோடு ஜெபம் பண்ண. ரீபா லாபா ஷிகா லாபா ஜெபம் பண்ணுங்க. தயவுசெய்து கொஞ்சம் பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்க. இது ஏனோதானன்ற ஒரு பிரசங்கம் நான் பண்ணலை, ஏனோதானன்ற பிரசங்கம் பண்ணல. பரிசுத்த ஆவியான இந்த நாளில் என்னிடத்துல உன்னிடத்துல எதிர்பார்க்கறதான் என்ன? பரிசுத்தம் வேண்டும். கல்வர் குகையாக இருக்குது.
கர்த்தர் வாழ வேண்டிய இடத்துல கர்த்தர் இல்லை, கல்வர்கள் தான் இருக்காங்க, உலகம்தான் இருக்கு. எல்லா விசுவாசிகளுக்குள்ளேயும் உலகம்தான் இருக்கு, ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் உலகம்தான் இருக்கு. கர்த்தர் வாழ வேண்டிய வீட்டில் கர்த்தரை தவிர மற்ற எல்லாம் இருக்கு. நம்ம வீடு ஒரு கல்வர் குகையை போல இருக்கு, கர்த்தர் அருவருக்கிற இடமா இருக்கு. எனக்குள்ள என் மனசுக்குள்ள எவ்வளோ வஞ்சகம், எவ்வளோ பொறாமை, எவ்வளோ எரிச்சல், எவ்வளோ மன்னிக்க முடியாத தன்மைகள், அப்படி ஏராளமான காரியம் இருக்கு. ஆண்டவர் இந்த ராத்திரி வேளையில அன்று சவுக்க வச்சுக்கிட்டு பின்னி விரட்டினதை போல இன்னைக்கு என்னையும் உன்னையும் சபையார் ஒவ்வொருவருக்குள்ளே இருக்கிறதான எல்லா அசுத்தங்களையும் விரட்ட முடியாது ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரை விரட்டுங்க, சுத்திகரியும் ஆண்டவரே, என்னை சுத்திகரியும் ஆண்டவரே. இது நீங்க கர்த்தர் வாழுகிற இல்லம், கல்வர் குகை ஆகக்கூடாது ஆண்டவரே. கொஞ்சம் பேசுங்க ஆண்டவரே. நீங்க வாழ்கிற வீடு ஆண்டவரே கல்வர்கள் வாழ்கிற வீடு இல்லை, அசுத்தங்கள் இருக்கிற வீடு இல்லை, பரிசுத்த வீடு. இது பரிசுத்த வீடு. என் குடும்பம் பரிசுத்த வீடாய் மாறட்டும், என் சபை பரிசுத்த வீடாய் மாறட்டும். தயவு செய்து கதறி ஜெபிப்போமா? ஷுபாலாக்கா எல்லாரும் சத்தம் போட்டு ஜெபிங்க. மழை நிக்கலும் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ரெண்டு காரியம் தான் இன்னைக்கு ஆண்டவர் கேட்டார். கனியோடு சுத்திகரி. ரீபா நாமா ஷிகாலா பாபா பாபா. சுத்திகரிக்கப்பட்டது தான் மிகுந்த கனி கொடுக்க முடியும். The pruning is very essential. The cleansing is very essential for the growth. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மையிலே நீ ஆண்டவரை நேசிப்பாய் என்று சொன்னா, உண்மையிலே ஒரு மாறுதல் வர வேண்டும் என்று நேசிப்பாய் என்று சொன்னா, உண்மையிலே கர்த்தருக்கென்று மிகுந்த கனி கொடுக்க வேண்டும் என்பது உன்னுடைய ஆசையா இருக்குன்னு சொன்னா, இந்த நேரத்தில் பாரத்தோடு ஆண்டவரிடத்துல மன்றாடு. எனக்காக மன்றாடு, என் குடும்பத்துக்காக மன்றாடு, சபையாருக்காக மன்றாடு, உன் குடும்பத்துக்காக, உன் பிள்ளைகளுக்காக. ஆண்டவரே இறங்கோ, ஆண்டவரே இறங்கோ. கர்த்தர் வாழுகிற ஆலயம் இது, கர்த்தர் வாழுகிற ஆலயம். நான் ஒரு இதுவரை கல்வர்களுக்கு இடம் கொடுத்துட்டேன் ஆண்டவரே, கள்ளத்தனங்களுக்கு இடம் கொடுத்துட்டேன் ஆண்டவரே, அசுத்தங்களுக்கு இடம் கொடுத்துட்டேன் ஆண்டவரே. தயவாய் விரட்டுங்கப்பா. அன்று ஆண்டவரே உம்முடைய வீட்டை குறித்த வைராக்கியம் சொல்லப்பட்டபடி என்னை குறித்த அந்த வைராக்கியத்தோடு வாங்க ஆண்டவரே. விரட்டுங்க ஆண்டவரே, உரிமை தர ஆண்டவரே. சொல்லுங்க, விரட்டுங்க ஆண்டவரே. உங்களுக்கு விரட்டுறதுக்கு உரிமை தர ஆண்டவரே. உமக்கு சித்தம் இல்லாத, உமக்கு விருப்பம் இல்லாத, நீர் விரும்பாத எல்லா அருவருப்புகளும் என்னை விட்டு உலகட்டும் ஆண்டவரே. எல்லா உலகத்தின் காரியங்களும் என்னை விட்டு விலகட்டும் ஆண்டவரே. உதவி செய்யுங்கப்பா என்று கதறுவீங்களா? எனக்கு அருமையானவர்களே, நாம் மிகுந்த கனி கொடுக்கவே, ஒவ்வொரு நாளும் கனி கொடுக்கவே நாம் கர்த்தரால் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஹல்லேலூயா. இஸ் இட் பாசிபிள்? எஸ், இட் இஸ் பாசிபிள். எப்பயுமே வாய்க்கால்கள் ஓரத்தில் நடப்பட்ட மரத்தை போல இருப்போம் என்று சொன்னால், வேர்கள் கிறிஸ்துக்குள்ள இருக்கதான பரிசுத்தத்தை, கிறிஸ்துக்குள்ள இருக்கிறதான அந்த வல்லமையை, கிறிஸ்துக்குள்ள இருக்கிற அந்த அபிஷேகத்தை என்ன பண்ணிடுறோம்? வேறு உறிஞ்சிக்கிறோம். அப்போ நாம் கனி கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவே, இந்த ராத்திரி வேளையில் நாங்கள் மழையில் இவ்வளோ பிரச்சனைகளிலிருந்து வந்தாலும் கூட ஆண்டவரை, உங்களுடைய ஜனங்களாகிய எங்களுக்கு நீர் கொடுத்த 2 ஆலோசனைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, சொல்லப்பட்ட வார்த்தைகளை ஆண்டவரே நாங்கள் விட்டு விடாதபடி, ஆண்டவரே விதைக்கப்பட்ட அந்த வார்த்தைகள் எனக்குள்ள சொல்லதான எனக்குள்ளேயும், கேட்டதான என் மக்களுக்குள்ளேயும், இதை ஆண்டவரே டிவி மூலமாக கேட்கிறவர்களுக்குள்ளேயும் 30, 60, 100 விளைய செய்ய உங்களால் தான் முடியும். ஆண்டவரே, நீர் சொல்லியிருக்கிறீர், விதைக்கிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, விளைய செய்கிற கர்த்தராலே ஆகும் என்று சொல்லியிருக்கின்றீர். எனவே விளைய செய்யுங்கப்பா. சொன்ன வார்த்தைகள் எங்களுக்குள்ள விளைய செய்யுங்கப்பா. ஒரு மாற்றத்தை எங்கள் குடும்பங்கள் காண வேண்டும், ஒரு மாற்றத்தை எங்கள் சபை காண வேண்டும், ஒரு மாற்றத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் காண வேண்டும். நாங்கள் ஒவ்வொருவரும் எப்பொழுதும் தப்பாமல் கனி கொடுக்கிற மரமாக மாற்றும். இயேசு கிறிஸ்துவின் ஈடினேற்ற நாமத்திலே நல்ல பிதாவே. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.